சக்தி சிரச நிவாரண யாத்திரை பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று காலை சிரச சக்தி தலைமையகத்தில் நடைபெற்ற சருமத வழிபாடுகளின் பின்னர் குறித்த நிவாரண யாத்திரை பயணத்தை முன்னெடுத்தது. சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டு சவால்களை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவதற்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டது. சில நாட்களாக ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை, குறிப்பாக காலநிலையில் ஏற்பட்ட மாற்றம் அதிகளவான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியிருந்தது. அதிலும் குறிப்பாக இப்போது சக்தி சிரச நிவாரண யாத்திரையில் ஒரு குழுவாக எங்களுடைய குழு அம்பாறை மாவட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்போது நாங்கள் அம்பாறை மாவட்டத்தை நெருங்கி இருக்கின்றோம். அம்பாறை மாவட்டத்திலே இனங்காணப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய நிவாரணப் பொதிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த நிவாரணப் பொதிகள் அந்தந்த பிரதேசங்களினுடைய பிரதேச செயலகத்தினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய நாங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். எனவே நிச்சயமாக மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொதிகள் மக்களுக்கே போய் சேரப்போகின்றது. எனவே உரியவர்களுக்கு போய் சேரப்போகிறது. எனவே அம்பாறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழு அந்த நிவாரணத்தை கையளிப்பதற்கு தயாராகிவிட்டது. இப்போது நாங்கள் அம்பாறையை நெருங்கி இருக்கின்றோம். மிக விரைவில் எங்களுடைய அன்புக்குரிய சக்தியினுடைய சிரச ஊடக வலையமைப்பினுடைய அபிமான நேர்களை சந்தித்து மக்களை சந்தித்து அவர்களுக்கு எங்களுடைய நிவாரணப் பொதிகளை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம்.